ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக நான் யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாகவே கிடைக்கும். காய்ஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு நியூஸ் பேஸ்டோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம் காய்ஸ். நம்ம முழுக்க பார்க்கறது, என்ட்ரி எடுக்கிறது எல்லாமே அட்வான்ஸ் லெவல். அட்வான்ஸ் லெவல்னால் என்ன அப்படின்னா, செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம். ஒரு செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடத்துல தான் பையர்ஸ் போய் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் நம்ம வீடியோ கோர்ஸில் இருக்கும். நம்ம வீடியோ கோர்ஸில் எப்படி அட்வான்ஸ் லெவல் எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறது, ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி கான்செப்ட் எப்படி வரும், ஒரு 0 to 0 கான்செப்ட் வரும், இது மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த ஒரு நியூஸ் பேஸ்டோ இல்லை எந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறத பற்றியோ எதை பற்றியுமே இருக்காது கைஸ். ஒன்லி ஒன் அட்வான்ஸ் லெவல். அட்வான்ஸ் லெவல் எனர்ஜி சைட்டில் போய்ட்டு எப்படி எடுக்கணும், அதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கணும், இவ்வளோ தான் கான்செப்டே. ஓகேங்களா? இதுதான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். இது தேவைப்படுறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 25,315 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன 15 நிமிஷத்தில் மார்க்கெட் 25,265-70 பக்கமாக இருந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட், இன்சைட் மார்க்கெட். எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகலை. ஓகேங்களா? மார்க்கெட் இருந்த இடம் 25,265. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் பார்த்திங்கன்னா 25,300ன்ற புட்டு இந்த மணி, கீழே பார்த்திங்கன்னா 25,200, 250 கால் இந்த மணி. ஓகேங்களா? ஓகே, இப்போது மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம 2 பேரையும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் யார் வீக், யார் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு எத்தனை 25,300 அப்படின்ற புட்டை தான் போய் பார்த்தோம். இதுதான் ஆக்சுவலாக 25,300 அப்படின்ற புட்டோட சார்ட். இது ஆக்சுவலாக 25,300 புட்டோட சார்ட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவனோட அட்வான்ஸ் லெவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 123. இவன் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும்போதே எல்லாத்தையும் உடைச்சிட்டு தான் கீழே ஓப்பன் பண்ணான். ஓகேங்களா? அதாவது இவன் ஓப்பன் ஆகும்போதே 15 நிமிஷத்துலேயே இவனோட ஓப்பனு, இவனோட ப்ரீவியஸ் க்ளோஸு, இன்னொன்று மார்க்கெட் நடுவில் இருக்குதுன்னா ஆக்சுவலாக 2 ப்ரீமியத்தில் ஏதாச்சும் ஒரு ப்ரீமியம் தான் லோ கிட்டேயோ ஹை கிட்டேயோ இருக்கும். ஒரு ப்ரீமியம் சென்டராக தான் இருக்கும். ஓகேங்களா? அதை வச்சு தான் நம்ம என்ட்ரியை டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக பார்த்திங்கன்னா புட்டு தான் அந்த மாதிரி இருந்தான். ஆக்சுவலாக புட்டு தான் சென்டராக இருந்தது மார்க்கெட்டு. ஓகேங்களா? அதாவது எஸ்டர்டே ஐக்கும் நடுவில் லோவுக்கும் நடுவில் இருந்தது. இன்னொன்று ஒரு 15 நிமிஷத்தில் இவன் என்ன பண்ணான்னா, ஓப்பன் அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் இவனோட அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? ஒரு 20 நிமிஷத்தில் அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? உடச்சி புல் பேக் ஆகிறான். 10 மணிக்கு புல் பேக் ஆகிறான் அந்த லெவலில். ஆக்சுவலாக ஒரு ஓப்பன், ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ், எஸ்டர்டேயை தாண்ட முடியாமல் அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடைக்கிறான்னா இவன் தான் வீக். ஓகேங்களா? ஆனால் இவன் வீக்கு, ஆனால் லோவுக்கு பக்கமாக இருந்தான் இவன். நம்மளோட என்ட்ரி பிரகாரம் ஒன்று ஐயை உடைக்கணும், இல்லை லோவை உடைக்கணும், இல்லை ஒன்று ஐக்குள்ளே வரணும், அதாவது இங்கேருந்து உள்ளே வரணும், இல்லை இங்கேருந்து மேலே போகணும். இந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? இப்போது இவன் வீக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அப்போது நம்ம காலை தான் கான்செப்ட் பண்ண ஆகணும். ஏன் அப்படின்னா இவன் ஓப்பன், அதாவது நல்லா கவனிங்க, மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் அதாவது 25,315 ஓப்பன் ஆகுது. அதாவது ஒரு 15 நிமிஷம் எதுக்கு நம்ம கேப் விடுறோம் அப்படின்னா பல ரீசன் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் செட்டில் ஆகணும். ஃபஸ்ட்டு பழைய காண்டாக்டு, புது காண்டாக்டு எல்லாமே அவங்க பொசிஷன்லாம் கட் பண்ணுவாங்க, உள்ளே வருவாங்க, எல்லாம் போய் அது கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்தில் செட்டில் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெயினாக மார்க்கெட் இண்டிகேட் பண்ணும். 15 நிமிஷத்தில் பண்ணும், இல்லை அரை மணி நேரத்தில் பண்ணும், இல்லை சில டைமில் 1 hour கூட ஆயிடலாம். ஓகேங்களா? ஆனால் அவன் இண்டிகேட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? மேக்ஸிமம் 15 நிமிஷத்தில் பண்ணிவிடுவான். அப்படி இருக்கும்போது இவன் 15 நிமிஷத்தில் என்ன இண்டிகேட் பண்ணுறான் பாருங்கள். ஒன்று அவனோட ஓப்பனை கீழே உடைக்கிறான், அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸை கீழே உடைக்கிறான், இன்னொன்று அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடைச்சிட்டான் ஒரு 1/2 hourல. ஓகேங்களா? இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம்,
மார்க்கெட் நெகட்டிவ், அதாவது ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதுனால நான் நெகட்டிவ்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது லோவை உடச்சா தான் நெகட்டிவ்னு கிடையாது, ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதுனால நான் நெகட்டிவ்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது ஸ்பாட் மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்குது, ஆனால் புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே தானே இருக்கணும். இவன் பாருங்கள், ஓப்பனுக்கு கீழே இருக்கான் 15 நிமிஷத்தில். இன்னொன்று அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடச்சிட்டான் ½ ஹவரில். ஓகேங்களா? இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. ஓகேங்களா? இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருந்தால் புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்கணும். அதுதான் ரூல், அதுதான் லாஜிக். ஓகேங்களா? அப்படி தான் நடக்கணும். எப்போவுமே ஒரு ரூல்னால் அந்த ரூலை மீறி மார்க்கெட் இருக்குன்னா அப்போது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறது வீக்கு, புட் ஆப்ஷனை கரைக்க போகிறாங்க அப்படின்றது நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஒரு க்ளூ அது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஓகே. அப்படி பார்க்கும்போது இவன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறான், பாசிட்டிவாக இருக்க வேண்டிய நெகட்டிவாக இருக்கான். இன்னொன்று அதை கூட நீங்கள் கவனிக்கலனாலும் பரவாயில்ல, ஓப்பனையும் அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடச்சிட்டான். அது மட்டும் நீங்கள் பார்த்துருந்தாலே போதுமானது. ஓகேங்களா? ஒரு 10 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு இது. ஓகேங்களா? வீக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது நம்ம அங்கே இருந்த கால் ஆப்ஷன், இந்த மணி கால் ஆப்ஷன் ஆக்சுவலாக 25,200 இந்த மணியாக எடுக்கலாம். ஆனால் அவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகாத காரணத்தினால நம்ம 25,250 அப்படின்ற கால் ஆப்ஷனை சூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே. இதுதான் 25,200 அப்படின்ற கால் ஆப்ஷனோட சார்ட். நல்லா பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் இவன் 15 நிமிஷத்தில் இருந்த இடம். 15 நிமிஷத்தில் இவன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட்டு ஓப்பனுக்கு கீழே இருந்தால் கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு கீழே தான் இருக்கணும். ஆனால் இவன் பாருங்கள், ஓப்பனுக்கு மேலே இருக்கான். அவன் ஓப்பனுக்கு கீழே இருக்க வேண்டியவன், அதாவது புட் ஆப்ஷன் தான் ஓப்பனுக்கு மேலே இருக்கான். அவன் ஓப்பனுக்கு கீழே அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே இருக்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு மேலே இருக்கான். இன்னொரு விஷயம், லோவை டச் பண்ணிட்டான் இவன் ஆக்சுவலாக. அதாவது லோவை உடைக்காமல் லோவுலேயே வரான். நம்ம ரூல்ஸ் பிரகாரம் ஒன்று நம்மளுக்கு லோவில் வந்தால் இவனையே பை பண்ணணும், ஐயை கீழே கட் பண்ணால் இவனை ஆப்போனண்ட்டை பை பண்ணணும். இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இதில் அட்வான்ஸ் லெவல் மீட் ஆனால் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். இதுதான் நம்ம ரூல். ஓகேங்களா? இப்போது ஆல்ரெடி நீங்கள் 15 நிமிஷத்தில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன் வீக்கு, ஒரு ½ ஹவரில் வீக்குன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இவனை தான் எடுக்கணும், காலை தான் எடுக்கணும். காலை எப்படி எடுப்போம்? ஆல்ரெடி இவன் லோவை உடைக்கலை. புட் ஆப்ஷன் ஐயை உடைச்சா தான் இவன் லோவை உடைக்கணும். அது எல்லா ஆப்ஷன் கிரீக்ஸ் பிரகாரம் அது எல்லாருக்குமே தெரியும். புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கலை, ஏன்னா அவன் நடுவில் இருக்கிறான், ஐகிட்டே போகல, கீழே உடச்சிட்டு வரான் ஓப்பன் அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? அப்போ அவன் ஐயையே தாண்டாத போது இவன் லோவை உடைப்பானா? உடைக்க மாட்டான். ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள், இவன் அட்வான்ஸ் லெவல்லையும் சப்போர்ட் எடுத்துகிறான். 97ன்றது இவனோட அட்வான்ஸ் லெவல், இவனோட ஓப்பன் ப்ரைஸுன்றது 109. ஆக்சுவலாக ஓப்பனை தானே எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளோட ரூல் பிரகாரம் எவனா ஒருத்தன் லெவலை, அதாவது எஸ்டர்டே லோவை கீழே உடைச்சா இவனை நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? இல்லை எஸ்டர்டே ஐயை கீழே உடைச்சா இவனை எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல எடுக்கலாமா, இந்த இடத்துல எடுக்கலாமா, இந்த இடத்துல எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. இந்த இடத்துல எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ஆக்சுவலாக லோவை உடைக்கக்கூடாது. அதனால் இந்த இடத்துல வேணால் எண்டில் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் என்ட்ரி பாயிண்ட்டுன்றது ஓப்பனை தாண்டி இந்த இடத்துல, ஏங்க இங்கே ஓப்பனை தாண்டும் போது ஏன் எடுக்கக்கூடாது, இங்கே தாண்டி இருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக நீங்கள் 110ன்ற இடத்துல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 95 அப்படின்றது தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வரும். ஓகேங்களா? 15 பாயிண்ட்டுனா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னு வைங்களேன், எந்த இடத்துலையுமே புல் பேக்கில் மார்க்கெட் நிற்கலை. இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு, உடனே கீழே உடச்சிட்டான். திருப்பி இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தது, திருப்பியும் கீழே உடச்சிட்டான். திருப்பி இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தது, இந்த இடத்துல உடச்சிட்டான். எந்த இடத்துலையுமே மார்க்கெட் நிற்கலை பாருங்கள். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியுமா? இது ஃபஸ்ட்டு ரீசன், இந்த இடத்துல எடுக்கக்கூடாதுன்றதுக்கு. ஓகேங்களா? இன்னொன்று புட் ஆப்ஷன் நடுவில் தான் இருக்கிறான். அவன் லோவை கட் பண்ணால் தான் நம்ம இங்கேருந்து இவனை எடுக்க முடியும். ஒன்று ஐயை கீழே கட் பண்ணணும், இல்லை லோவை கீழே கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ட்ரியே. இவனை எடுக்கணும் அப்படின்னா ஒன்று அவன் ஐயை கீழே மேலேருந்து உடச்சிருந்தா இவனை இங்கேயே எடுத்துகிட்டுருக்கலாம். ஐயை அவன் உடைக்கல, நடுவில் இருக்குது மார்க்கெட்டு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இன்சைட் மார்க்கெட்டில் ஒன்று ப்ரீமியம்
லோ கிட்டேயோ ஐ கிட்டேயோ போய் இதானவனை தான் எடுக்க முடியும். ஆனால் இவன் லோ கிட்டே இருக்கிறான், க்ளீனாக இருக்கிறான். இவனை எடுக்கணும் அப்படின்னா இவன் இதை தாண்டும் போது தான் எடுக்கணும், தாண்டி புல் பேக் ஆகும்போது தான் எடுக்கணும். ஆனால் இவன் அந்த லெவலில் நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பியும் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்தான். இங்கே எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இங்கேயும் நம்ம எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனோட ஆப்போனண்ட் இவன் மேலே வர விடாமல் தடுக்கிற புட் ஆப்ஷன் லோ கிட்டே இருக்கிறான். எக்ஸாக்ட் லோ கிட்டே இருக்குது மார்க்கெட்டு. ஓகேங்களா, அவன் லோவை கட் பண்ணால் தான் இவன் ஐ கிட்டே போவான். ஓகேங்களா, நம்மளுக்கு தேவை நம்ம ரூல் பிரகாரம் ஒன்று லோவை கட் பண்ணணும், இல்லை ஐயை கட் பண்ணணும். கீழே கட் பண்ணால் இவன் ஆப்போனண்ட் எடுக்கணும், மேலே கட் பண்ணால் அவனையும் எடுக்கணும். இதுதான் ஆப்ஷன் கிரீக்ஸ். ஓகேங்களா, அப்போ நம்ம வெயிட் பண்ணணும். ஒன்று இவன் லோவை கட் பண்ணியிருந்தால் அவனை எடுத்துருக்கலாம், அவன் லோவை கட் பண்ணால் இவனை எடுத்துருக்கலாம். யார் இதில் லோவை கட் பண்ணுது? மார்க்கெட் எப்போ ரேலி ஆச்சு? எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ரேலி ஆச்சு. 12:50 வச்சிங்களேன். எக்ஸாக்டாக இங்கே 12:45 க்ளோஸ் பண்ணிட்டான் ஓப்பனை தாண்டி. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு கேண்டில் நிற்கிது பாருங்கள், தெளிவாக நிற்கிது. இந்த இடத்துலாம் நிற்கவே இல்லை, இதை பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல நிற்கவே இல்லை கேண்டில். ஆனால் இந்த இடத்துல நின்றுச்சு மார்க்கெட். இந்த இடத்துல நிற்கிறான் பாருங்கள் ஒரு கேண்டில். ஓகேங்களா, இது ஒரு ரீசன். ஆக்சுவலாக பிரேக் அவுட்னால் மேலே போய் கீழே நிற்கணும். ஓகேங்களா, அதுதான் பிரேக் அவுட்டு. நிற்கவே இல்லை 3 இடத்துல. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல எடுக்கவே முடியாது. ஏன்னா இவனோட ஆப்போனண்ட் எதையுமே எந்த லெவலையும் எந்த ஒரு ஐயோ லோவையோ கீழே உடைக்கலை. உடைச்சாதான் நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துல மட்டும் ரேலி ஆகிருக்கு, இந்த இடத்துல ரேலி ஆகலை, இந்த இடத்துல ரேலி ஆகுது. இதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? காட்டுறேன் பாருங்கள். இவனோட ஆப்போனண்ட் 25,300 கால், 300 புட்டு. ஓகேங்களா, நல்லா கவனிங்க. எக்ஸாக்டாக இதுதான் எஸ்டர்டே லோ, இந்த இடம் தான் எஸ்டர்டே லோ. கரெக்டாக இவன் எத்தனை மணிக்கு உடைக்கிறான் பாருங்கள். 12:55 லோவை உடச்சிட்டான், 12:50 உடச்சிட்டான். எக்ஸாக்ட் இந்த இடத்துல உடச்சிட்டான் பாருங்க. 1 மணிக்கு ஷார்ப்பாக உடச்சிட்டான். ஓகேங்களா, அப்போது இவன் லோவை உடைச்ச காரணத்தினால அவன் போகிறான், ரேலி ஆகிறான். இதே அதுக்கு முன்னாடி 2 முன்னாடி உடைச்சான் லெவலை, ஏன் போகலன்னா இவன் லோவுக்கு மேலே இருக்கிறான் பாருங்க. 2 வாட்டி அங்கேருந்து லோவுக்கிட்டே இருக்கிறான். 10 மணிக்கு 11:30 மணிக்கெலாம். ஏன் அந்த டைம்லலாம் மார்க்கெட்டு அந்த லெவலை தாண்டி ஓப்பனை தாண்டி போக முடியல? அட்வான்ஸ் லெவலில் இருந்தான் கால் ஆப்ஷன், அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டான். ஓப்பனை தாண்டும் போது தான் நம்ம எடுக்கணும். ஆனால் ஓப்பனை தாண்டும் போது ரேலி ஆகலை. ஏன் அப்படின்னா இவனோட ஆப்போனண்ட் லோவையோ ஐயையோ உடைக்கல கீழே. ஓகேங்களா, இவன் அப்படியே இருக்கிறான், லோ பக்கமாக இருக்கிறான். கால் ஆப்ஷன் ஐயை உடைக்காமல் இவன் லோ உடைக்கக்கூடாது. அதனால தான் மார்க்கெட்டு அப்படியே இருந்தது, கொஞ்சம் ரொம்ப நேரம் இருந்தது. அதுக்கப்புறம் கரெக்டாக எக்ஸாக்டாக 12:55 இவன் கீழே உடைக்கிறான். அப்போ தான் இவன் ரேலி ஆகிறான். ஓகேங்களா, எதனால் இப்போ ரேலி ஆச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போது இவனை எங்கே எடுக்கலாம் அப்படின்னா இங்கே தான் எடுக்கணும், இந்த கேண்டிலில் தான் எடுக்க முடியும். கரெக்டாக எக்ஸாக்டாக 1 மணிக்கு இந்த இடத்துல எடுக்கணும். 12:55 அவன் உடச்சிட்டான், 12:50 உடச்சிட்டான். இந்த இடத்துல தான் நீங்கள் எடுக்கணும் என்ட்ரி. அதாவது இவனோட ஓப்பன் ப்ரைஸை தாண்டும் போது ஆல்ரெடி அட்வான்ஸ் லெவலில் இவன் சப்போர்ட் எடுத்துட்டான், இருந்தாலும் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா ஓப்பனை தாண்டா தான் எடுக்க முடியும். 97 100ன்னு வச்சிங்களேன். 100லேருந்து இவன் 109ன்றது ஓப்பன், 9 பாயிண்ட்டு தான் இங்கேருந்து கணக்கு. இதே ஒரு 20 பாயிண்ட்டு தான் இங்கேயே கூட எடுக்கலாம் நம்ம தைரியமாக. ஆனால் இவன் இந்த ஓப்பனை தாண்டும் போது தான் எடுக்க முடியும். ஓகேங்களா, நீங்கள் ஆக்சுவலாக 109ன்றது ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தள்ளி பெண்டிங் ஆர்டர் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவனை எடுத்துருக்கலாம். 110 112ல் இவன் எவ்வளோ தூரம் போயிருக்கான் அப்படின்னா 135 வரைக்கும் போயிருக்கான். ஓகேங்களா, இவன் இந்த இடத்துல ரேலி ஆனதுக்கு ரீசன் புட் ஆப்ஷன் லோவை உடைச்சான். நம்மளுக்கு ஒன்று ஐயை மேலே உடைக்கணும், லோவை கீழே உடைக்கணும். இல்லை ஐயை உடைக்காமல் ஐ உள்ள வரணும், இல்லை லோவை உடைக்காமல் லோ உள்ள வரணும். அந்த என்ட்ரி தான் நம்மளுக்கு என்ட்ரி கான்செப்ட். நம்மளுக்கு அதில் அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகணும். இவ்வளோ தான் விஷயம். ஆல்ரெடி அட்வான்ஸ் லெவலில் இவன் மீட் ஆகிட்டான் இங்கே. ஓகேங்களா, க்ளீனாக சப்போர்ட் எடுத்துட்டான். ஆனால் ஓப்பனை தான்னா நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா, இதே ஓப்பன் ரொம்ப தூரத்தில் இருக்குதுன்னா இங்கேயே கூட எடுக்கலாம். ஓப்பன் பக்கத்தில் இருந்தால் எடுக்கக்கூடாதுன்றது நம்மளோட ரூல். ஒரு 10 பாயிண்ட்டு
ஒரு 8 பாயிண்ட் 5 பாயிண்ட்டுக்குள்ளே 10 பாயிண்ட்டுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை தாண்டினா தான் நம்ம எடுப்போம் வெயிட் பண்ணி. ஓகேங்களா? இல்லை இவனோட ஆப்போனன்ட் டோட்டல் வீக் ஆகிட்டான் அப்படின்னா இங்கேயே கூட எடுக்கலாம். ஆனால் இவன் ஆப்போனன்ட் எப்போ வீக் ஆகிறான்? 12:50 தான் வீக் ஆகிறான் லோவை உடச்சி. அப்போது இவனும் ஓப்பனை உடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியான என்ட்ரி இது. 112 இல்லை 115 நீங்கள் எடுத்திருந்தா கூட போதும் 20 பாயிண்ட்டு. ஓகேங்களா? சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இன்சைட் மார்க்கெட்டாக இருந்தாலும் யார் வீக்காக இருக்கிறான்னு பார்த்து தான் நம்ம எடுக்கணும். இது வீக்காக வந்து உங்களுக்கு 15 நிமிஷம் ½ அன் ஹவர்லேயே தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் நெகட்டிவ், ஆனால் புட் ஆப்ஷன் நெகட்டிவாகவே இருந்தான், பாசிட்டிவாக ஆகலை. ஓப்பனுக்கு கீழே இருந்தான். ஆனால் கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருந்தான் 20 நிமிஷத்தில். ஓகேங்களா? இதுவே ஒரு முரண்பாடு. ஓகேங்களா? மார்க்கெட் நெகட்டிவ்னா கால் ஆப்ஷனும் நெகட்டிவாக தான் இருக்கும். ஆனால் முரண்பாடாக இருக்குதுன்னா அப்போ இவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆனால் இது 100% நடக்குமா, இப்படி தான் நடந்துக்குமானா 80-90% இப்படி தான் நடக்கும். ஏதாச்சும் ஒரு மார்க்கெட் 2 மார்க்கெட் வேணால் மிஸ் ஆகலாம். நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் இது தெரியும், புரியும். எழுதி வச்சுக்கிட்டே வரணும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு நாள் மார்க்கெட்டு எது என்னென்ன நடக்குதுன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் இது புரியும், உங்கள் மைண்டில் பதிவாகும். ஓகேங்களா? ஓகே. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இன்சைட் மார்க்கெட் கைஸ் ஆக்சுவலாக வந்து புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பனுக்கு கீழே இருந்தான். அதனால் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அவன் முரண்பாடாக இருந்தான், டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதான் இப்போ ஓப்பனுக்கு கீழே இருந்தான். அதனால் நம்ம கால் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணோம். கால் ஆப்ஷன் எக்ஸாக்டாக மார்க்கெட் நெகட்டிவ்னு இவன் பாசிட்டிவாக இருந்தான். அப்போது கால் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணுறது வாய்ப்பு அதிகம். இன்னொன்று அவன் தான் வந்து அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து ஓப்பனை தாண்டினான் ஒரு 20 நிமிஷத்தில். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் எல்லாத்தையும் கீழே உடச்சிருந்தான். ஓகேங்களா? இருந்தாலும் அவன் காலையில் அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் ஆஃபில். ஏன் அப்படி பர்ஃபார்ம் பண்ண முடியலனா, கால் ஆப்ஷன் என்ன தான் ஓப்பனை தாண்டி போவான்னு பார்த்தா போகல. ஏன் போகல அப்படின்னா அதுக்கு ரீசன் புட் ஆப்ஷன் லோவை உடைக்காமல் இருந்த ரீசன் தான். லோ பக்கத்துலேயே இருந்தான். ஓகேங்களா? அவன் லோவை உடைக்கும் போது இவன் ஐ வரைக்கும் போய் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கு நான் ஐ வரைக்கும் போயே தீரணும்லாம் கிடையாது. அவன் எப்படி எங்கே வேணால் ரிட்டர்ன் ஆகிடுவான். ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்டு கிடச்சிடும். 25 பாயிண்ட் 30 பாயிண்ட்லாம் சாலிடாக கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கேயே கூட எடுக்கலாம். சில பேர் வந்து தைரியமாக இங்கே கூட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சின்ன ஸ்டாப் லாஸ் தான் வரும். இப்போ இங்கேயே நீங்கள் எடுக்கிறீங்க, நான் 100 எடுக்கிறீங்க அப்படின்னா 85 தான் ஸ்டாப் லாஸ். இல்லை 10 பாயிண்ட்டு கூட ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெவலில் கீழே உடச்சிட்டான் அப்படின்னா புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். ஏன்னா இது எஸ்டர்டே லோ, இவனோட அட்வான்ஸ் லெவல், இவனோட ஓப்பன் ப்ரைஸ் எல்லாத்தையும் இவன் கீழே உடைக்கிறான் அப்படின்னும் போது 10 பாயிண்ட் கூட வச்சு எடுக்கலாம். சின்ன ஸ்டாப் லாஸ் 100னா 90 வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு சைலண்ட்டாக மார்க்கெட்டை வேடிக்கை பார்த்துக்கலாம். நீங்கள் இதெல்லாம் வந்து ரன்னிங் டைமில் நீங்கள் தான் இதெல்லாம் அட்வான்ஸாக முடிவு எடுக்கிற திறன் இது. இங்கே தான்னா தான் எடுக்கணும்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த லெவலை உடச்சிட்டா அவ்வளோதான், இவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான். ஆப்போனன்ட் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். 10 பாயிண்ட்டுக்கு ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவன் வீக் ஆகிட்டான்னு தெரிஞ்சுது, அப்போ புட் ஆப்ஷன் எடுத்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அப்படியும் பண்ணலாம். ஆனால் அது வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்குமோன்னு நம்ம கரெக்டாக இருந்தாலே ஸ்டாப் லாஸ் அடிக்குது. அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ரிஸ்க்கெல்லாம் பயன்படுத்திக்கணும். 7 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 8 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ்லாம் வந்தால் ரிஸ்க் எடுக்கணும். ஆச்சின்னு போகுது, நாளைக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா போச்சு, என்ன இருக்குது? ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி வீக்காகி கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தெளிவாக இவனை எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஏன் இந்த இடத்துல எடுக்கலாம்னா இவனோட ஆப்போனண்ட் செம்ம வீக்கு, ஓப்பனுக்கு கீழே அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே ஒரே ஒரு பாயிண்ட்டு லோவுக்கு பக்கமாக இருந்தான் அவன். ஓகேங்களா? அதனால தான் இங்கே இவ்வளோ ரீட்ரேஸ் நடந்திருந்தது. அதுக்கப்புறம் அவன் லோவை 12:50 12:55 லோவை கீழே உடைச்சும் போது இவன் கண்டிப்பாக லோவில் வந்துடணும். ஓகேங்களா? லோவை உடைக்காமல் லோவில் வரணும், அதான் ரூல். அதனால தான் வந்தான் இவன். ஓகேங்களா? லோவில் வந்து டார்கெட் கொடுத்தான். ஓகேங்களா? அவன் லோவை உடைச்சா இவன் ஐ வரைக்கும் போய் ஆகணும். ஆனால் ரொம்ப லேட்டு, ஐன்றது எங்கேயோ இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப லேட்டு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், திருப்பியும் அதே தான் நடக்கும், சொதப்பல் தான். ஓகேங்களா? இவன் ஐயை உடைக்கலாம், அவன் லோவை உடையக்கூடாது, திருப்பியும் அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். இதே தான் மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? அது பாருங்கள், இவன் மேலே போகிறான் பாருங்கள். ஏன் அப்படின்னா இப்போ ஓப்பனை தாண்டி தானே இவன் மேலே போனான். 25,280 கால் வந்து ஓப்பனை தாண்டி தான் மேலே போனான். அவன் ஓப்பனை கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா? ஓப்பனை கீழே உடைச்சிட்டு லோ கீழே வந்துட்டான். ஓகேங்களா? அவன் லோவை உடைச்சிட்டான் அப்படின்னா இவன் திருப்பியும் மேலே போய் ஆகணும். அவன் ஐயை உடைக்கலனாலே இவன் லோவில் வரணும், அதான் ரூலு. அவன் ஐயை உடைக்கவே இல்லை, ஐ எங்கேயோ இருக்குது கால் ஆப்ஷனுக்கு. அப்போ இவன் எங்கே இருந்தாலும் மேலே வந்தாகணும்னு அர்த்தம். அது 80ன்றது
என்ட்ரியாக இருந்தால் கூட 94. எடுக்கிறதுனா எடுக்கலாம், எப்படி வேணால் க்ரீக்ஸை பயன்படுத்தி எப்படி வேணால் எடுக்கலாம். ஓகேங்களா, லோவை டச் பண்ணி ஆகணும். லோவை டச் பண்ணிட்டான் பாருங்கள் இந்த இடத்துல. ஓகேங்களா, க்ளீனாக வராமல் பாருங்கள். ஓகேங்களா, அவ்வளோதான், சிம்பிள். அப்போ இவனை எடுக்கணும் அப்படின்னா 250 கால் வீக் ஆகணும். எப்படி வீக் ஆகிறது நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ஓப்பனுக்கு கீழே வந்தால் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், இவன் வீக்கு. ஏன்னா இது தாண்டி தானே மேலே போனான், இது தாண்டி தான் மேலே போனான். அப்போது அதை உடச்சி கீழே வந்தால் வீக்கு, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா, அதுவும் இந்த டைம்லலாம் எடுக்கக்கூடாது, மணி 3 ஆகிடுச்சு. இந்த மாதிரி என்ட்ரிலாம் ஓப்பன்லேயே 11:30 மணிக்கெலாம் கிடச்சா எடுக்கலாம், இந்த மாதிரி ரிவர்ஸ் என்ட்ரிலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி தான் இன்சைட் மார்க்கெட்டில், எனக்கு தெரிஞ்சு ஒரு என்ட்ரி தான். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான் கைஸ். இன்றைக்கி கஷ்டமான என்ட்ரிங்களா. இன்சைட் மார்க்கெட்டில் ஈஸியாகவே என்ட்ரி எடுக்கலாம். நம்மளுக்கு இந்த ரேஞ்சு எதுவுமே கிடையாது. நம்ம ஹை லோவை வச்சு அழகாக நம்ம அட்வான்ஸ் லோவில் எவன் மீட் ஆகிறான் எவன் வீக் ஆகிறான்னு பார்த்து ஈஸியாக என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, என்னென்னா பொறுமையாக இருக்கணும். 15 பாயிண்ட் கிடச்சுன்னா வெளியே வந்துடணும். டிசிப்ளின், மணி மேனேஜ்மெண்ட், தெளிவான பொறுமை இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக இதெல்லாம் வின் பண்ண முடியும்ன்றதை சொல்லிக்கிறோம். திருப்பியும் சொல்கிறது என்னென்னா கைஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும், இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினச்சா நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், பாய். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.